ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்பட்ட முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பேசிக்ல இருந்தே நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வாங்கிய விலை அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. வாங்கிய விலை அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். முதல்ல வாங்கிய விலை, விற்ற விலை, லாபம், நஷ்டம், தள்ளுபடி, இதெல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு வேர்ட்ஸ். வாங்கிய விலை அப்படின்னா என்னன்னா காஸ்ட் பிரைஸ், ஓகேவா? சிபி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா 100% தான் இருக்கும். 100% அப்படின்றதுதான் வாங்கிய விலை. வாங்கிய விலை எப்பவுமே 100% தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? இது என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்றத சொல்றேன் பாருங்க. வாங்கிய விலை அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லலாம். என்னது அடக்க விலை அப்படின்னு கூட கேட்பாங்க கொஸ்டின்ல. அப்படி இல்லைன்னா அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அல்லது அசல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வேர்டு வச்சு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் என்னன்னா காஸ்ட் பிரைஸ், பிக்ஸ்டு பிரைஸ் ஒண்ணு இருக்கும். அதுதான் வாங்கிய விலை, ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா விற்ற விலை. விற்ற விலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ விற்ற விலை, விற்ற விலை செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எல்லா பக்கம் நான் விற்ற விலை வாங்கிய விலைன்னு எழுத மாட்டேன். சிபி அப்படின்னா காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலைன்றது தெரிஞ்சுக்காங்க. விற்ற விலைனா எஸ்பி அப்படின்னு போடுவேன், செல்லிங் பிரைஸ், ஓகேவா? இதுதான் நமக்கு சம்மு போடும்போது டக்கு டக்குன்னு நம்ம போட்டு போறதுக்காக சொல்றேன் நான். விற்ற விலைன்னா செல்லிங் பிரைஸ், எஸ்பி அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இது எத்தனை பர்சன்டேஜா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. விற்ற விலைன்றது அவங்க லாபத்திலையும் வச்சு விற்கலாம், இல்லைன்னா நஷ்டத்திலையும் வச்சு விற்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. இப்ப எப்படி வாங்கிய விலைன்றது 100% அப்படின்னு சொன்னோமோ, அந்த மாதிரி விற்ற விலைன்றது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? லாபம், நஷ்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் விற்ற விலை சொல்ல முடியும், ஓகேவா? அப்ப என்ன இருக்குது? லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. லாபம்னா ப்ராஃபிட், நஷ்டம்னா லாஸ், ஓகேவா? அப்புறம் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட்னா என்னது? தள்ளுபடி இருக்குது, தள்ளுபடி, ஓகேவா? இது எல்லாமே எவ்வளவு விற்கிறாங்களோ அதை பொறுத்துதான் வரும், ஓகேவா? லாபத்திலையும் விற்கலாம், நஷ்டத்திலையும் விற்கலாம், இல்லைன்னா தள்ளுபடி வச்சு விற்கலாம், ஓகேவா? லாபம் அப்படின்றது எப்பவுமே பிளஸ், எப்பவுமே எப்படி இருக்கும்? அடக்க விலையோட அதிகமா இருக்கும். அடக்க விலை மீன்ஸ் வாங்கிய விலை, ஓகேவா? லாபம்ன்றது எப்படி இருக்குன்னா வாங்கிய விலையோட அதிகமா இருக்கும், பிளஸ்ன்னு சொல்றோம். நஷ்டம் அப்படின்றது மைனஸ். மைனஸ்னா என்னன்னா வாங்கிய விலையோட குறைவா இருக்கிறது தான் நஷ்டம், ஓகேவா? தள்ளுபடின்றது அது நமக்கு வாங்கிய விலைக்கும் தள்ளுபடிக்கும் சம்பந்தம் கிடையாது. தள்ளுபடின்றது அவங்க விற்ற விலையில தள்ளுபடி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிக்ஸ்டு பிரைஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல தள்ளுபடி பண்ணலாம். தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கிய விலையிலையும் சொல்ல முடியாது, விற்ற விலையிலையும் சொல்ல முடியாது. அவங்க சம்ஸ் எப்படி கேட்கறாங்களோ அதை வச்சுதான் நம்ம தள்ளுபடி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஆனா தள்ளுபடி அப்படின்றது எப்பவுமே மைனஸ்ல தான் வரும், ஓகேவா? இப்போ சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த 3 வச்சு கேட்பாங்க, ஓகேவா? என்னது? வாங்கிய விலையா கேட்கலாம், விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா லாபம் என்ன, நஷ்டம் என்ன, தள்ளுபடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஏதாவது ஒரு 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற எப்படி எல்லாம் சம்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல சம்ஸ் கேட்பாங்க, சதவீதத்துல, ஓகேவா? அதாவது லாபம் சதவீதம் என்ன, லாபத்தினுடைய சதவீதம் கேட்கலாம், அப்புறம் நஷ்டத்தினுடைய சதவீதம் கேட்கலாம். லாபம்னா ப்ராஃபிட்னுடைய பர்சன்டேஜ் என்ன, நஷ்டம்னா லாஸ்னுடைய பர்சன்டேஜ் என்ன, அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம சம்ஸ் எப்படி போடணும்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் சம் போடக்குள்ள கீழே காஸ்ட் பிரைஸ் தான் வரும், ஓகேவா? மேல அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது போடுங்க. லாபம் கேட்டா லாபம், இல்லையா? நஷ்டம் கேட்டாங்கன்னா நஷ்டம், எப்படி கேட்டிருக்காங்களோ அது போட்டுட்டு இன்ட்டு 100% அப்படின்னு வச்சு நம்ம போடணும், ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது லாபத்திலயோ அல்லது நஷ்டத்திலயோ சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சுக்கணும். லாபமா நஷ்டமான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் பிரைஸ் தான் கீழே போடணும். கீழே என்ன போடணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே என்ன போடணும்? காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்னா என்ன சொன்ன? வாங்கிய விலையை தான் நம்ம போடணும். வாங்கிய விலை, வாங்கிய விலையை தான் நம்ம எப்பவுமே கீழே போட்டுட்டு இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இதுல இருந்து ஒரு சில சம்ஸ் எல்லாம் போடுறோம் பாருங்க. இது பேசிக் சம்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? இதுல இருந்து ஒரு சில சம்ஸ் போடலாம்.
சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வேற எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் பாருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ரிப்பேர் பண்ணதுக்கான ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு பழுது பாக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? பழுது பார்க்கறதுக்கு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே காஸ்ட் பிரைஸ்ல தான் போடணும். காஸ்ட் பிரைஸ்னா என்ன சொன்னா, வாங்கிய விலையில போடுங்க. ஓகேவா? வாங்கிய விலை, பழுது பார்க்கறது அதெல்லாமே நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ்ல தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? பழுது பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் பிரைஸ்ல போட்டு தான் சம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில சம்ஸ்ல லாபம் நஷ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபம்னா என்னது, ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், அதாவது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க. நஷ்டம்னா என்னது, லாஸ், எல்லுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவைப்படாது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல நடக்கிறதா, அதனால எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபம்னா என்ன, ப்ராஃபிட் எப்படி நமக்கு தெரியும், நம்ம வாங்கின விலையோட வித்த விலை எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் இல்லையா? புரிஞ்சுச்சா? நம்ம ஒரு பொருள் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதை நம்ம 20 ரூபாய்க்கு வித்தோம்னா நமக்கு லாபம். அதுவே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு வித்தோம்னா அதுதான் நஷ்டம். அதே தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து விற்கிற விலை 20 ரூபானா வாங்குற விலை 10 ரூபா. அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி விற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சம்மு போடும்போது உங்களுக்கு தெரியும் அது லாபத்துல வருமா இல்ல நஷ்டத்துல வருமானது பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்பர்ஸை பார்த்தாலே. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 10,000க்கு வாங்கி ரூபாய் 12,000க்கு விற்கிறார். ஒரு பெட்டியின் லாபம் நட்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டிவி வாங்குறாராம், அதனுடைய வாங்கி அப்படின்னா வாங்குற விலை. அப்போ என்ன சொன்ன, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விற்கிறார்னா என்னது, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்களே, எவ்வளவு, 12,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாபம் அல்லது நட்டத்தை காண்க, லாபமா நட்டமான்னு நம்ம சொல்லணும். இப்போ 10,000 ரூபாய் அப்படின்றது 10 ரூபாய் ஞாபகம். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12 ரூபாய்க்கு விற்கிறாராம். அப்போ உங்களுக்கே தெரியுமா இது லாபமா நஷ்டமானு? 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு வித்தா கண்டிப்பா லாபம் தானே. அப்போ இது என்னது, லாபத்துலதான் வரும். அப்போ இந்த ரெண்டுமே வராது, நஷ்டம் அப்படின்றது வராது. இந்த ரெண்டுல தான் ஒண்ணு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிங்க. லாபம் அல்லது நஷ்டம் அப்படின்னு கேட்டாங்கனாலே எப்பவுமே மைனஸ் பண்ணிடுங்க. 12,000த்துல இருந்து 10,000 போச்சுன்னா எவ்வளவு வரும், நமக்கு 2,000 சொல்லிட்டு வரும். அப்போ இந்த 2,000 ரூபாய் தான் என்னது, நமக்கு என்னது, லாபம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 2,000 ரூபாய் லாபம். ஓகேவா? இதுக்காக அந்த ஃபார்முலாலாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸியா போட்டுடலாம், பார்த்த உடனே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தாள். ஒரு கேக்கின் அடக்க விலை ரூபாய் 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் ரூபாய் 11 லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனையின் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்கணுன்னா, இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனை விலைன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அடக்க விலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. அடக்க விலைன்னா என்ன சொன்னேன் நான், காஸ்ட் ப்ரைஸ். அதாவது வாங்கிய விலையை தான் நம்ம வந்து அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55 ரூபாய். என்ன சொல்கிறாங்க, ஒரு கேக்கினுடைய அடக்க விலை, இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேக்கினுடைய விலை தான் 55 ரூபாய். அப்போ எத்தனை கேக் செஞ்சுருக்காலாம், 25 கேக் செஞ்சுருக்காலாம். ஓகேவா? அப்போது இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 11 ரூபாய் லாபம். அப்போது ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடலான்னு பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை 55 ரூபாய், ஆனால் விற்கும்போது லாபம் பார்த்து விற்றுருக்காங்க. எவ்வளோ, 11 ரூபாய் அதிகமாக வச்சு விற்றுருக்கா.
அப்போது என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 66 ரூபா வரும். இப்போ என்ன பண்ணியிருப்பான்னா 55 ரூபா அப்படின்றது கூட ஒரு 11 ரூபா அதிகமாக வச்சு விற்றுருப்பா. அப்போ எத்தனை சொல்லி விற்றுருப்பா? 55 + 11 எவ்வளோ ஆச்சு? 66 ரூபா. ஒரு கேக்கை வந்து 66 ரூபான்னு சொல்லி விற்றுருப்பா. அப்போ மொத்தம் எத்தனை கேக் இருக்குது நமக்கு? இது வந்து 1 கேக்கினுடைய ரேட்டு. மொத்தமாக நமக்கு 25 கேக் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 25ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போது டோட்டல் கேக் எவ்வளவு? 25. அப்போ 25 இன்ட்டு எவ்வளோன்னு விற்றுருப்பா? 66 ருபீஸ் அப்படின்னு சொல்லி விற்றுருப்பா. அப்போ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 5030 0, லாஸ்ட் டிஜிட் 0ல் தான் வரும். அப்போ இது வராது அப்படின்னு சொல்லிடலாம். மீதி 3 பாருங்கள், பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் வந்து 5030 2 12 13 12 15 150ன்னு வருது. அப்போது என்ன வரும்? 0561. அப்போது எவ்வளோ ஆச்சு நமக்கு? 1650 ருபீஸ் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை ரூபாய்க்குன்னு விற்றுருப்பா? 1650 அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணியிருப்பா மொத்த கேக்கையும். அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1650 ருபீஸ் அப்படின்னு சொல்லி விற்றுருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த சம் உங்களுக்கு? இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஒரு கேக்கினுடைய விலை 66 ரூபா அப்படின்னா டோட்டலாக 25 கேக் விற்றுருக்கா. அப்போ 25 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 ரூபாய் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350ற்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? தள்ளுபடி சம்மில் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். போன வீடியோவில் நான் வந்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. அதே மெத்தட் வச்சு தான் நான் இதை போட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் வச்சு போட்டிங்கன்னா எந்த மாதிரியான பர்சன்டேஜ் சம் கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். சரி, எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு அதனால் 1300 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டில் தராங்களாம். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 1500 ரூபா அப்படின்றது நமக்கு தெரியுது. செல்லிங் ப்ரைஸ் வந்து 1350 ரூபா அப்படின்றது தெரியுது. 1350 ரூபான்னு தெரியுது. ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ அது பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 150 ரூபா வருமா? நமக்கு என்ன கிடைக்கும்? 150 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த 150 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி போட்டேன் இல்லையா, பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றது அதே மாதிரி போடுங்க. மேலே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு? 150 ரூபா. வித் ரெஸ்பெக்ட் டு கீழே எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். என்ன எவ்வளோ இருக்குது? 1500 ரூபா. அப்போ கீழே வந்து 1500 ரூபா போடுங்க. இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் போதும். ஓகேவா? அப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 போயிடும். ஒவ்வொரு 15 15 10 15 150. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 10% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கீழே எப்போவுமே பேஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும் நம்ம. இது மட்டும் மறக்காதீங்க. எந்த நம்பர் பர்சன்டேஜில் கேட்குறாங்களோ அந்த நம்பர் மேலே போட்டுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டோம்னா இதுதான் பர்சன்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250ற்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 ரூபா செலவு செய்தார். அவர் அதனை 1400க்கு விற்றார் எனில் அவரின் நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு அது சேல்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இது வந்து எப்படி போடுறதுன்னு முன்னையே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சீர்படுத்துறதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் போட்டாங்கன்னா அது வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த 250 ரூபாயும் நம்ம எதில் வந்து ஆட் பண்ணிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலையோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு பழைய மிதிவண்டியை 1250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இல்லையா? அப்போ அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோ வரும்னா 1250 ரூபா அவர் வாங்கினது ப்ளஸ் அவர் கையிலிருந்து செலவு பண்ணார் இல்லையா 250 ரூபா, அதையும் காஸ்ட் ப்ரைஸ்லேயே போட்டுருங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? நமக்கு 1500 ரூபா அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 1500 ரூபான்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து 1400 ரூபாய்க்கு விற்கிறாரா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு? 1400ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதனால் அவங்களுக்கு நட்டம் அடைஞ்சிருக்கான். அதை வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸி தான். நட்டமாக லாபமானு நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம் இல்லையா? 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1400 ரூபாய்க்கு சேல் பண்ணாலே
நஷ்டம் தான். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 1500 1400 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 100 ருபீஸ் வரும். 100 ருபீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ கீழே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், எப்போவுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். அப்போ எவ்வளவு காஸ்ட் ப்ரைஸு 1500 ரூபாய். அப்போ 1500 ரூபாய் இன்ட்டு 100, ஏன்னா வாட் பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்களே, இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 5 15, 2 5 10 20ன்னு இருக்கும். அப்போ மறுபடியும் 3 அடிங்க. 3 அடித்தா என்ன வரும், 6 18 19 20, மீதி 2 இருக்கும். புள்ளி வச்சு ஜீரோ சுத்தமாக ஜீரோ வரும். அப்போ 6 18, மறுபடியும் 2 வரும். மறுபடியும் ஜீரோ போட்டோம்னா 6 18. அப்போ இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன வருது நமக்கு பர்சன்டேஜில் பார்த்தோம்னா, லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வந்து பார்த்தோம்னா 6.666ன்னு போகுது. இந்த மாதிரி வந்து எப்படி பண்ணோம், இது 2 டிஜிட் வச்சுக்கலாமா, எல்லாம் 2 டிஜிட்டில் இருக்கா. இந்த மாதிரி 666ன்னு இல்லை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற நம்பரோட பெருசாக இருந்ததுன்னா இதை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அதாவது 6.67 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா. அப்போ 6.67% அப்படின்றது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எப்படி போட்டால் தெரியலையா, இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 5ஓட பெருசாக இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக்லேயே நம்ம படிச்சிருப்போம். சரி, ஓகே, புரிஞ்சிச்சா. இப்படி தான் இந்த சம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சசி ஒரு வீட்டை 27,75,000க்கு வாங்கினார். பின்பு உட்புறங்களை 2,25,000 ரூபாய்க்கு அழகுபடுத்தி அதனை 40% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க முதல்ல பாருங்கள், விற்பனை விலை. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வாங்கிய விலை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அதை அழகுபடுத்துறதுக்கு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் எதில் வரும்னு சொல்லியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா 27,750 27,750,000 கூட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 2,25,000 அப்படின்னு நம்ம வந்து இதிலே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 3 ஜீரோக்கு 3 ஜீரோ வரும். 5 5 10 ஜீரோ மிச்சம் 1, 10 ஜீரோ மிச்சம் 1, 2 1 3. அப்போது 30 lakhs வருது இல்லையா, 3. அப்போ எவ்வளோ வருது நமக்கு, 30 lakhs வருது. ஓகேவா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 30 லட்சம் சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இதில் என்ன கேட்குறாங்க, 40% லாபத்துக்கு விட்டுருக்கிறார். அப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு, 40% அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி போடலான்னு பாருங்கள். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா எப்படி போடணும்னு சொன்னாலே அதே மாதிரி போடுங்க. 40/100 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 2 4 I 2 10. அப்போ 2/5ன்னு வருதா. அப்போ இப்போ எப்படி போடலான்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. கீழே இருக்கிறது எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸ் தான். அப்போ 5 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 யூனிட் வந்து ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. அப்போ ஆட் பண்ணிடுங்க. அப்போ 5லேருந்து 2 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 7 யூனிட் வருது. ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 30 lakhsன்னு சொல்லிட்டு. செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. அப்போ 5 யூனிட் அப்படின்றத 30 lakhs அப்படின்னா 1 யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி 7ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ 1 யூனிட் எவ்வளோ வரும், 5 5 6 5 30, 2 0 3 0. அப்போ எவ்வளோ ஆச்சு, 6 lakhs அப்படின்னு கிடைக்குதா. அப்போது 1 யூனிட் அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 6 lakhs. அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 42 லட்சம் சொல்லி கிடைக்கும். அப்போ எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 42 lakhs. ஓகேவா. புரிஞ்சிச்சா. இந்த சம் இப்படி தான் போடணும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அழகுபடுத்துறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் 40%ல் லாபத்தில் விற்றுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த சம் போட்டிருக்கிறோம். ஓகேவா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம காஸ்ட் ப்ரைஸில் போட்டுருங்க, கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. ஓகேவா. மீதி எல்லாமே அந்த பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ராம் என்பவர் 20% லாபத்திற்கு ரூபாய் 405க்கு ஒரு கடிகாரத்தை விற்றால் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அடக்க விலைனா என்னன்னு சொல்லியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸ் தான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளவு, 20% சொல்லியிருக்காங்க. நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஆமாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 405 ரூபாய்க்கு விற்கிறாராம். 20% லாபத்திற்கு விற்றால் அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 405 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், ஓகேவா. இது என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்கள். பர்சன்டேஜில் போடுற மாதிரியே போட்டாலும் ஓகே தான். 20% அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், 1/5, ஓகேவா. 20/100 போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 1/5 வரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறது எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் தான். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 5 யூனிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 20% ப்ராஃபிட்னா என்ன பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணணும். அப்போ 6. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 6 யூனிட். இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸு 405 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதோட கம்பேர் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போது 6 யூனிட் அப்படின்றது எவ்வளவு, 405 ரூபா, ஓகேவா. அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா. 6ஆல் அடித்தா 5000 30, 6 36, மீதி 45ன்னு வரும். 7 42, மீதி 30ன்னு வரும். 5000 30, அப்போ எவ்வளோ கிடைக்குது, 67.5ன்னு கிடைக்குது. ஒரு யூனிட் அப்படின்றது 67.5ன்னு கிடைக்குது. 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். அப்போது இது வந்து 5ஆல் 67.5 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 25க்கு 5 மிச்சம் 2, 5 35 35 37க்கு 7, மீதி 3 வரும். இங்கே வருங்க 7.50 அப்படின்னு வருது. எங்கே இருக்குது 7.50, நிறையா இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, இது மட்டும்தான் இல்லை, மீதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 35க்கு 37, மீதி 3, 30 33 கிடைக்குது, ஓகேவா. 5000 30 33, அப்போ என்ன கிடைக்குது, 337.5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 337.5 அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 337.50 பைசே, ஓகேவா. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க எது கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி போடலாம். செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அது கூட கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. எது கேட்டாலும் நம்ம போட்டுடலாம், ஓகேவா. ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட் பண்ணணும். இதுவே லாஸு டிஸ்கவுண்ட் சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து ரூபாய் 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரி சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன சம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சம், ஓகேவா. என்னது, டேக்ஸ் ரிலேட்டடான சம். ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து விற்கிறாங்களாம், அது விற்கக்குள்ளே அவங்க வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ணி விற்கிறாங்களாம். செல்லிங் ப்ரைஸில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதான் ஒன்று, ஓகேவா. செல்லிங் ப்ரைஸில் ஆட் பண்ணி விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ விற்றாங்க, 14,355ன்னு சொல்லி விற்றுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம் போட்ட மாதிரி அந்த பழுது பார்க்குறக்கெல்லாம் கொடுத்ததை வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ண மாதிரி இதை வந்து காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிடக்கூடாது. இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, விற்பனை வரியோடு சேர்த்து, விற்கிறதுல தான் வரி சேர்க்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸில் தான் டேக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதன் உண்மையான வாங்கி விலைன்றது தான் காஸ்ட் ப்ரைஸ், ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளவு, 13,050 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், பர்சன்டேஜில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், அந்த டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டேக்ஸினுடைய அமௌண்ட் கிடைக்கும், ஓகேவா. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 5 0 3 4 ஒன்று போச்சுன்னா 1, அப்போ 1305 அப்படின்னு சொல்லி டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சிருச்சு. இந்த 1305ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி போடுங்க. அப்போது எதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதை மேலே போட்டுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்போவுமே போடணும். இதில் என்ன காஸ்ட் ப்ரைஸு, 13,050. அப்போ கீழே வந்து 13,050 போட்டு இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் இன்ட்டு 100 அப்படின்னு போடுறோம். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். இங்கே பாருங்கள் 13,005ன்னு இருக்குது, இது 1305ன்னு இருக்குது, இது 1305 கேன்சல் ஆயிடுச்சுன்னா போயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்,
டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10% அப்படின்றதான் டேக்ஸ் அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போது ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அது மேலே வித் ரெஸ்பெக்ட் டு எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸு கீழே. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 13,50. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 13,500க்கு வாங்குகிறார். இதனை 12% நட்டத்திற்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விற்பனை விலை. விற்பனை விலைன்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13,500க்கு வாங்குறார். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளவு? 13,500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12% நஷ்டமாக. அப்போ லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12%. ஓகேவா? இப்போ 12% எப்படி எழுதலாம் அப்படின்னா 12/100ன்னு எழுதுவோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4ஆல் அடித்தோம்னா 3 12. இதை வந்து 4 அடித்தா 2 8 மீதி 20 5 20. அப்போ என்ன கிடைக்குது? 3/25 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? லாஸ் எவ்வளவு? 3/25. இப்போ வந்து இதை வந்து யூனிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? கீழே இருக்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸு. அப்போ 25 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் என்னது? லாஸா ப்ராஃபிட்டா? லாஸ் தான். அப்போ 25லேருந்து 3 கழிச்சிடுங்க. 22 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டு கூட அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 யூனிட் அப்படின்றது எவ்வளோனா நமக்கு 13,500 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. 1 யூனிட் அப்படின்றது கண்டுபிடிச்சி இதோட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். கண்டுபிடிக்கலாமா? 5ஆல் அடிச்சா 5 25, 2 5 10, 7 5 35, 2 10, மீதி 3 இருக்கு இல்லையா? 35, 7 35, மீதி 2 0. ஓகேவா? மறுபடியும் 5ஆல் அடித்தோம்னா 5 25, மீதி 2 4 20, 540 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அப்போது 22 × 540 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 0 தான் வருது. அப்போ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 0 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுலேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் 2 0 இருக்குது, 2 0 இருக்குது. இங்கே 1, இங்கே 1. அப்போ ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது இல்லையா? 2 0 வந்திருக்கு. இந்த 2 0 வராது. கடைசியாக ஒரு 0 தான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 4 2 8 என்ன வருது? 80 அப்படின்னு சொல்லி வரும். லாஸ்ட் 2 டிஜிட்டில் வச்சே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். லாஸ்ட் 80 எங்கே இருக்குது பாருங்கள்? இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ எவ்வளோ வரும்னா 22 வந்து 540ஆல் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் 2 டிஜிட் வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்போது 22 × 540 அப்படின்றது எவ்வளோ நமக்கு? 11,880 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இதுதான் என்னது? அவங்க கேட்டிருக்க செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு எப்படி போட்டேன்னு? அவங்க கொடுக்குறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸையும் பிரித்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?